வள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் த்ரில்லிங் அனுபவம் தரப்போகும் குமரிமுனை. கன்னியாகுமரியில் அமைந்துள்ள வள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் அமைக்கும் பணிகள் நிறைவை எட்டியுள்ளதால் விரைவில் அதனை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கப் போகிறார். முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி ஆட்சி காலத்தில் கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகளை நிறைவடைந்துள்ள நிலையில தமிழ்நாடு அரசு வெள்ளி விழாவை கொண்டாட முடிவு செய்துள்ளதாக அறிவித்திருந்தது. இந்த சிலை கடந்த 2000 ஆண்டு ஜனவரி மாதம் திறந்து வைக்கப்பட்டது. கடல் நடுவே இவ்வளவு உயரத்தில் சிலை அமைப்பது என்பது எளிதான காரியம் இல்லை. அங்கே இருந்த பாறை திட்டின் மீது வலிமையான சிலையை அமைக்க போதுமான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலம். பொக்லைன் எந்திரங்கள், ஜேசிபி என பெரிய உபகரணங்களின் உதவியின்றி பழங்கால முறையில் மரக்கட்டைகளால் சாரம் அமைத்து கட்டுமான பணி கடல் நடுவில் மேற்கொள்ளப்பட்டது. குமரிமுனையில் உள்ள விவேகானந்தர் பாறையின் அளவு வெறும் 2400 சதுர அடிதான். சொல்ல போனால் மிக சிறிய இடம். ஒரு வீடு கட்டுவதற்கான இடத்திற்கு தேவையான நிலம்தான். ஆகவே பெரிய அளவில் கட்டுமானம் என்பது கடினமான பணி. இந்த பாறையில் 7000 டன் எடை கொண்ட சிலையை நிறுவுவது என்பது மெகா சாதனை. மொத்தம் 3681 கருங்கற்களை கொண்டு கட்டியிருக்கிறார்கள். அதனால்தான் 2004 ஏற்பட்ட சுனாமி பேரழிவையும் தாங்கி இந்த வள்ளுவர் சிலை இப்போது வரை நிலைத்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட வள்ளுவர் சிலைக்கு சில காலமாக மக்கள் போக முடியாத நிலை இருந்து வந்தது. விவேகானந்த பாறைக்கு மட்டுமே படகு போக்குவரத்து இருந்து வந்தது. அதன் அருகே உள்ள வள்ளுவர் சிலைக்கான போக்குவரத்திற்கு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் படகுகள் இயக்கப்பட்டன. ஆனால் அதை மீறிய ஒரு வியப்பான அனுபவத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டார். அதன் ஒரு பகுதியாக வள்ளுவர் பாறைக்கு நேரடியாக விவேகானந்தர் பாறையில் இருந்து மக்கள் நடந்தே செல்லும் வகையில் கண்ணாடி பாலம் கட்டும் பணிகளை மேற்கொண்டது. அதன் பணிகள் இப்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த பாலம் விவேகானந்த பாறையும் வள்ளுவர் சிலையையும் நேரடியாக இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் கண்ணாடி பாலம் என்பதால் மக்கள் அதன் மீது நடக்கும்போது கடலின் அழகையும் அதன் அற்புத காட்சியையும் கண்ணாடி வழியே கண்டு ரசிக்கலாம். ஒரு த்ரில்லிங் அனுபவத்தை இந்த பாலம் தரும் வகையில் இன்றைய மாடர்ன் டெக்னாலஜியுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரிக்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் மன நிறைவோடு 2 இடங்களுக்கும் எளிமையாக செல்லலாம். இந்த கண்ணாடி பாலம் 37 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 97 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாலத்தின் பணிகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டு தற்போது நிறைவடைந்துள்ளது. விரைவில் இதனை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.